ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்தே தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தா அவனுடைய மனசு எப்படி இருக்கும்? 5வது வயசுல அப்பா இறந்துட்டாரு, 12வது வயசுல அம்மா வேறு திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ வாலிப பருவத்துல தன்னுடைய மாமா கிட்ட இருந்து வளர்றாரு. அதுக்கப்புறம் மிலிட்டரியில போய் சேர்றாரு. அங்கேயும் அவரை சரியா மதிக்க இல்ல. என்ன பண்றாரு? அதுக்கப்புறமா தான் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படி என்கின்ற வெறியில அவர் எவ்வளவோ முயற்சிகளை வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாரு. வயசு போனதுதான் மிச்சமே ஒழிய அவரால் எதையுமே சாதிக்க முடியல. இந்த உலகத்துல எனக்கான இடம், எனக்கான சாதனையினுடைய வாய்ப்பு எங்காவது ஒளிந்திருக்கும் என்பதில மாத்திரம் அவர் நம்பிக்கை வைத்திருந்தபடியால் என்ன பண்ணார்? தனக்குள்ளே ஒளிந்திருந்த ஒரு குறிப்பிட்ட டேலண்டை, திறமையை அவர் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகிறார். இந்த டேலண்ட் என்ன தெரியுமா? சுவையாக சிக்கன் சமைக்கின்ற முறை. ஒரு ஸ்பெஷல் ரெசிபி எடுத்துக்கிட்டு போகிறார். இவர் போன ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் இவரினுடைய ரெசிபியை ரிஜெக்ட் செய்துறாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, புதிய ரெசிபி நாங்க கொடுப்போமாக இருந்தால் வர்ற கஸ்டமர்ஸுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் எங்களினுடைய வியாபாரத்துல சரிவு வந்துடும். ஆகவே உங்களுக்காக நாங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. அது மாத்திரமல்ல, உங்களை பார்த்தா வயசானவராக இருக்குது. இந்த மாதிரி வயசானவங்களினுடைய ஐடியா எல்லாம் புதிய ஜெனரேஷனுக்கு எல்லாம் வேலைக்காகாது. அதனால உங்களையும் உங்க ரெசிபி எங்களால ஏற்றுக்க முடியாது, நீங்க வேற ஆளை பாருங்க அப்படின்னு 1 2 அல்ல, 1009 ரெஸ்டாரண்ட்ஸ், உணவகங்கள் இவரினுடைய ரெசிபியை ரிஜெக்ட் செய்தது. அதற்காக மனசுல உடைஞ்சு போகவும் இல்லை, மனசு தளர்ந்து போகவும் இல்லை. டெய்லி காலையில எப்படி எந்திரிச்சதும் இந்த 1009 ரெஸ்டாரண்ட்ஸுக்கும் போனாரோ அதே போல ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 1010வது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் தன்னுடைய சிக்கன் ரெசிபியை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அவரினுடைய நம்பிக்கைக்கு, முயற்சிக்கு பரிசாக அந்த ரெஸ்டாரண்ட் அவரினுடைய ரெசிபியை அக்செப்ட் பண்ணுது. அன்னைக்கு அக்செப்ட் பண்ணாங்க. அவர் வயதானவர் என்று கூட பார்க்காமல், அவரினுடைய ஐடியா பழையதாக இருக்கும் என்று கூட அவங்க எண்ணிக்காம அந்த ரெசிபி நல்ல வருமானத்தை கொடுக்கும், மக்கள் மனசுல அது நல்ல இடத்தை பிடிக்கும், எல்லாரும் சுவைச்சு சாப்பிடுவாங்க அப்படி என்கிற நம்பிக்கையில அந்த 1010வது ரெஸ்டாரண்ட் அவருக்கான வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பு, அந்த வயசானவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதே, கர்னல் சாண்டர்ஸ் என்கின்றவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதே, இந்த கர்னல் சாண்டர்ஸ் தான் அன்னைக்கு 1010வது ரெஸ்டாரண்ட்ல அப்ரூவல் எடுத்தவர். அந்த அப்ரூவல் மூலமாக அன்னைக்கு உருவாச்சுதே அந்த சிக்கனுக்கான புதிய டேஸ்ட் வடிவம் கொடுக்கப்பட்ட அந்த மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த சிக்கன் ஃப்ரை இருக்கிறதே, இன்னைக்கு 123 நாடுகள்ல தான் KFC சிக்கனாக வலம் வருகிறது. இது வேற கதை இல்லைங்க, உண்மையாக நடந்த ஒரு வரலாறு. ஒரு மனுஷனினுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த பரிசு. எத்தனை பேர் வேணுமானாலும் என்ன ரிஜெக்ட் பண்ணட்டும், எத்தனை பேர் வேணுமானாலும் என்ன பார்த்து இது வேலைக்காகாது என்று சொல்லட்டும், ஆனா நான் நம்புறேன், என்னுடைய நம்பிக்கை மனுஷர்கள் மேல கிடையாது, கடவுள்கிட்ட இருக்குது. கடவுள் எனக்குள்ள ஒரு காரியம் பண்ணுவதாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை பண்ணியே தீருவார் அப்படி என்கிற நம்பிக்கை அது இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. அந்த நம்பிக்கையில இது நாள் வரை எத்தனை தோல்விகளை வேண்டுமானாலும் நீங்க சந்திச்சிருக்கலாம். இது நாள் வரை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, மற்றவங்க சொல்றாங்க you are far off from a childbirth, உனக்கெல்லாம் இனிமேல் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அம்மா, அன்னைக்கு எலிசபெத்துக்கு அதைத்தானே சொன்னாங்க.
ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. செக்கரியாவும் நானும் தனிக்கட்டையாக போக மாட்டோம் அப்படின்னு எலிசபெத் செக்கரியா நம்புனாங்க இல்லையா? அவங்களுக்கு யோவான் பிறக்கலையா? இன்னைக்கு அவரினுடைய விழாவைத்தானே நாங்க கொண்டாடுறோம். திருமுழுக்கு யோவான் அவங்களின் நம்பிக்கைக்காக கிடைக்க பெற்ற ஒரு குமாரன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க கணவர் உங்களோட சண்டையாக இருக்கிறார், உங்க மனைவி உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறா, உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்காம இருக்கிறாங்க, இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. உள்நாட்டிலோ சரி வெளிநாட்டிலோ சரி அவர்களுடைய போக்கு மோசமாக இருக்கிறது. என்ன நினைக்கிறீங்க? அவங்களால திரும்பி வர முடியாது என்றா? உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் மோசமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? மீண்டும் சொல்லுகிறேன், இது அல்ல உங்களது முடிவு. ஆண்டவர் எப்படி எலிசபெத்தின் கருவறைகளை யோவான் என்கின்ற ஆசிரின் குழந்தையால் நுரைத்து ஆசிர்வதித்தாரோ, அதே போன்று உங்களது வாழ்வையும் அவர் நிறைவாக ஆசிர்வதிப்பார். செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்பிக்கையை மாத்திரம் கைவிடாதீர்கள். முயற்சித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். ஆமேன்.